அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சுட்டுனா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ட்ரெயின்ல வந்து பயணம் செய்றது. அதாவது நீங்க வந்து டிக்கெட் எடுக்காம அர்ஜென்ட்டா கிளம்புற மாரி இருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதாவது ட்ரெயின்ல எல்லா பெட்டியும் ஜென்ரல். அதாவது ஒரு ட்ரெயின்ல வந்து எல்லா பெட்டியுமே ஜென்ரலா இருக்கும். அந்த மாதிரி ட்ரெயின எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமால் அப்படிங்கிறவரு நம்மளோட மெயிலுக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. எப்படின்னா, விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலி அனைத்து பெட்டிகளும் யூஆர் ட்ரெயின் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நெனச்சாரு. அதாவது யூஆர் ட்ரெயின் அதாவது ஜென்ரல் எல்லா பெட்டியும் ஜென்ரல் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அவரே ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாரு. அதற்கு பதிலாக ஒரு வீடியோவா நம்ம வந்து இத போடுறோம். ஓகேவா? ஒவ்வொரு ட்ரெயின்லயும் யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி உண்டு. அதுவும் இந்த ஒவ்வொரு சில ட்ரெயின்ல எல்லா பெட்டியுமே யூஆர் அப்படின்னு தான் உண்டு. அந்த ட்ரெயின எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில் யாத்ரி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ரயில் யாத்ரி அப்படிங்கிற அப்ளிகேஷன் அத தான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போறோம். அவரு சொன்ன விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலிய நம்ம வந்து செர்ச் பண்ணிருவோம். ஓகேவா? பார்த்துக்கிடுங்க. ஃப்ரம் ஸ்டேஷன் விழுப்புரம் டூ ஸ்டேஷன் திருநெல்வேலி சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுறோம். 28ஆம் தேதி செலக்ட் பண்ணி சர்ச் ட்ரெயின் குடுக்குறோம். சர்ச் ட்ரெயின் குடுக்கும்போது நெறைய ட்ரெயின் வரும். இதில நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஜென்ரல் ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேல உள்ள எந்த ட்ரெயினுமே பார்க்க வேண்டாம். அதாவது மேல உள்ள எந்த ட்ரெயினாவது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஜென்ரலா இருக்காது. லாஸ்ட்ல வந்துர வேண்டியது தான். இந்த லாஸ்ட்ல வந்து இந்த லாஸ்ட் 2, 3 ட்ரெயின வந்து பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ பார்ப்போம். இது ஃபுல்லா ஜென்ரலா அப்படின்னு சொல்லிட்டு, அதில டைம் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? டைம் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்றோம். அத கிளிக் பண்ண உடனே இதில வரும். இதில கோச் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பாருங்க. கோச் பொசிஷன கிளிக் பண்ணவே எல்லாமே ஜெனரல், 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 ஜெனரல்னு வந்துருச்சு. அப்போ இந்த அந்தியோதயா ட்ரெயின் ஃபுல்லாவே ஜெனரல் கோச் தான். மொத்தம் 23 கோச் இருக்கு. இந்த 23 கோச்சுமே ஜெனரல் கோச் தான். இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கு முந்தின ட்ரெயின பார்ப்போம். செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அத கிளிக் பண்ணிட்டு டைம் டேபிள பார்ப்போம். அதில கோச் பொசிஷன பார்ப்போம். நாட் அவைலபிள். அப்போ இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஜெனரல் கோச் கிடையாது. அதில ஸ்லீப்பரும் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னொரு ஊர சர்ச் பண்ணி காமிக்கிறோம். இது விழுப்புரத்துக்கு பதிலா கோயம்புத்தூர் போடுறேன். கோயம்புத்தூர் டூ திருநெல்வேலியில ஏதாவது ஜெனரல் கோச் இருக்கா? ட்ரெயின் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படியே அடியிலேயே வந்துரணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே பார்க்கக்கூடாது. அப்படி அடியிலேயே வந்த உடனே இதிலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. மும்பை தாதர் சென்ட்ரல் திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் நாகர்கோயில் அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ். இப்போ இதில வந்து இந்த 2க்குமே டைம் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றோம். மும்பை தாதர் எக்ஸ்பிரஸ கிளிக் பண்றோம். அதில கோச் பொசிஷன் பார்க்கும். இதில யூஆர், எஸ்6, எஸ்7, எஸ்7 எல்லாமே இருக்கு. அதனால இதில வந்து ஜெனரல் கோச் எல்லாமே கிடையாது. நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு மேல ஒரு ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா? கோயம்புத்தூர் நாகர்கோயில் அன்ரிசர்வ்ட் அப்படின்ட்டு. அத கிளிக் பண்ணி டைம் டேபிள கிளிக் பண்ணுவோம். டைம் டேபிள கிளிக் பண்ணி கோச் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இதில பாருங்க எல்லாமே யூஆர் தான். அதாவது அன்ரிசர்வ், 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 அன்ரிசர்வ். அப்போ இந்த கோயம்புத்தூர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ். அப்போ இது ஃபுல்லாவே அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ்லாம் இதுக்கு தான். அங்க போய் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு டக்குனு கிளம்புற மாதிரி இருக்கும். ஈஸியா உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். திருமால் அவர்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அடுத்து யாராவது ஏதாவது டவுட் கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா டவுட் கேளுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க் யூ.